Audio Jungle. யார் வாரி இறைப்பா? பயப்படாதவங்க. ஏன் நம்ம வாரி இறைக்க மாட்டேன்றோம்? ஏன் அப்படியே எல்லாத்தையும் இப்படி வச்சுக்கிறோம்? சார் இன்னைக்கு கொடுத்துட்டா நாளைக்கு கெட்டது நடக்க போகுது, நாளைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்படி போயிடுச்சுன்னா அப்போ எனக்கு இந்த பணம் என்ன பண்ணும்? உதவும். அதனால தான் நாளைக்கு ஒன்றும் இல்லாமல் போகுது. இந்த பணம் உதவுறதுக்காக நீங்கள் நினைக்கிற மாதிரியே. ஆனால் இங்கே நித்திய கீர்த்தி உள்ளவன் துர்ச்செய்தியை கேட்டு அசையாதவன், மார்க்கெட் நிலவரத்தை பார்த்து தன்னுடைய காரியங்களை செய்யாதவன் எப்படி இருக்கிறான்? அவன் வாரி கூட இறைக்கிறான். ஏன் அந்த இடத்துல பணத்தை பற்றி சொல்லிருன்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், மணி ரெப்ரசன்ட் யூ. பணம் ஒரு 10 ரூபா எடுக்கிறீங்கன்னா அந்த 10 ரூபா யாரை பிரதிபலிக்கிறது? உங்களை பிரதிபலிக்குது. நீங்கள் செய்த வேலை, உங்களுடைய வேர்வை, நீங்கள் உங்களுடைய நேரம், உங்களுடைய திறன், இதெல்லாம் முதலீடு பண்ணி தான் இது என்ன பண்ணிருக்கு, கைக்கு வந்திருக்குது. அப்போ அதனால தான் அது மனுஷனை விட்டு பிரிய மாட்டேங்குது. தன்னையே இழக்கிறதுக்கு மனுஷனால் என்ன பண்ண முடியல. அதனால தான் அந்த விஷயம் ரொம்ப கஷ்டமானதாக இருக்குது. அதனால தான் அதை அங்கே கொண்டு வந்து சொல்லியிருக்கிறார். அவன் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பதறாத மனதோடு இருங்கள். சில பேருக்கு டெலகிராம் அப்படின்னு சொன்னால் உடனே யார் போனாங்களோ தெரியலையே, இந்த நேரம் பார்த்து வந்திருக்க அப்படின்றாங்க. அதில் பார்த்தா பர்த்டே கிரீட்டிங்ஸ் வந்திருக்கும், வாழ்த்துக்கள் அப்படின்னு. இப்போல்லாம் பரவாயில்ல, கொஞ்சம் தெளிவு அடைஞ்சிருக்கிறாங்க. ஆரம்ப நாட்களில் தந்தினாலே ஒரே விஷயந்தான், துர்ச்செய்தியை சுமந்து வருகிற விஷயந்தான். ஆனால் துர்ச்செய்தியே வந்தாலும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நமக்கு தெரியும், நடப்பது எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக மாற்றக்கூடிய ஒருவர் இருக்கிறார். நடப்பதெல்லாம் நன்மை கிடையாது. அது பாட்டுக்கு வேணால் நல்லா இருக்குது. நடப்பதெல்லாம் நன்மைக்கே பாட்டுக்கு வேணால் நல்லாயிருக்கும். நடப்பதெல்லாம் நன்மை கிடையாது. நடப்பதையெல்லாம் நன்மைக்கு ஏதுவாக அவரால் மாற்ற முடியும். கால் உடஞ்சி போய் கட்டு போட்டிருக்கீங்க, என்ன சொல்லக்கூடாது? ஏதோ பிரதர் நல்லது தான் நடந்திருக்கு. கால் உடஞ்சது நல்லதா? அதுக்காக தோத்திரம் பண்ண வேண்டியதில்லை. சில பேர் அப்படி நினச்சிக்கிறாங்க. எல்லாவற்றுக்காக தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறதுனால கால் உடஞ்சதுக்காக கர்த்தருக்கு சோத்திரம். அப்போ அவர் அடுத்த காலையும் உடச்சிடுவார். பரவாயில்ல, நல்லா தோத்திரம் பண்ணுறான் போல் இருக்கு அப்படின்னு. கால் உடஞ்சதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கிடையாது. ஆனால் இந்த கால் உடைந்த சூழ்நிலையிலே இந்த சூழ்நிலையை கூட நன்மையாக மாற்ற எனக்கு ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உடைஞ்சது தீமை தான், ஆனால் இந்த தீமையான சூழ்நிலையை நன்மைக்கு ஏதுவாக இந்த நாட்களில் நான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் இருந்ததுனாலும், இந்த நாட்களில் ஒரு வேளை இங்கே படுத்து இருக்கிறதுனால ஏதோ ஒரு நன்மைக்கு ஏதுவாக இந்த காரியங்களை அவர் என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியும். அதுதான் நம்முடைய இருதயமாக இருக்கிறது. ஸோ எது கான்ஃபிடென்ஸ், நம்பிக்கை என்றால் என்ன? எது எப்படிப்பட்ட நம்பிக்கை சிந்தை நமக்கு வேண்டும்? நம்பிக்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்பிக்கைனா த எபிலிட்டி டு மேக் டிசிஷன், தீர்மானம் எடுப்பதற்கான திறனும். ஒரு தீர்மானம் எடுத்துடுறோம், இப்படி செய்யணும் அப்படின்னு தீர்மானம் எடுத்துடுறோம். தீர்மானம் எடுத்ததுனாலே நடந்துருமானா? நடக்காது. அதுக்கு நடுவில் சில போராட்டங்களும் சில சூழ்நிலை மாற்றங்களும் வரும். ஆனால் அங்கே நிற்க கற்றுக்கொள்ளுகிறோமே, அதை முறைத்து கொண்டு நிற்க கற்றுக்கொள்ளுகிறோமே, அது நம்மளை பார்த்து முறைக்கும். நாம் என்ன பண்ணோம்? அதை பார்த்து நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். தானியேல் முடிவு பண்ணான், ராஜ போஜனத்தினால தன்னை தீட்டுப்படுத்துகிறது இல்லை என்று தானியேல் தன் இருதயத்தில் தீர்மானித்தான். பிரதானிகளுடைய கண்களிலே கர்த்தர் தயை கிடைக்க பண்ணினார். அவன் தீர்மானம் எடுத்தோடனே கர்த்தர் தயை கிடைக்க பண்ணார். ஆனால் அதுவே போதுமானதானா? இல்லை. பிரதானிகள் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இல்லை முடியாது, ராஜா எங்கள் வேலையை பிடிங்கிடுவார், நீ அப்படிலாம் செய்யக்கூடாது, நீ எல்லார் மாதிரியும் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த செட்பேக்ஸையும் அந்த சூழ்நிலை மாற்றத்தையும் கண்டு அவன் பயப்படல, அதில் உறுதியாக நிற்கிறான். அப்படிப்பட்ட உறுதித்தன்மை நமக்கு வேண்டும். நிறைய நேரத்தில் நமக்கு அந்த உறுதித்தன்மை இல்லாதனால தான் நம்ம போய் பார்க்குறோம், சரி இங்கே ஒத்து வரலன்னா பிளான் பிக்கு மாறிடுறோம். ஓகே, இப்படியா செஞ்சு பார்ப்போம். அப்புறம் அது வரல, உடனே பிளான் சி. கொஞ்சம் தூரம் கூட போகிறதில்ல. நான் சொல்கிறேன், ஹாவ் எ புல்டாக் டெனான்சிட்டி. இந்த கதை சொல்லுவாங்க, மனம் ஒரு குரங்கு அப்படின்வாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? மனம் ஒரு குரங்கு அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, அந்த குரங்கு மரத்துக்கு மரம் தாவும், திடீர்னு இங்கே இருக்கும் அப்புறம் தாவும். அந்த மாதிரி இந்த மனசு கூட அங்கங்கே தாவும். இன்றைக்கி இதை பார்க்கும், நாளைக்கு வேற ஒன்றை பார்க்கும், மனம் கூட தாவும். இப்படி ஆகிட்டாங்க.
அதுக்கு சொல்ல மனம் ஒரு குரங்குன்னு சொல்லி. மனம் எப்படிப்பட்டதான்? குரங்கு மாதிரி. குரங்கு என்ன பண்ணும், இந்த குரங்கை பிடிக்கிறதுக்கு ஒரு பானை மாதிரி ஒன்று வைப்பாங்க. அந்த பானையில் குரங்கு கை போகிற மாதிரி ஒரு ஓட்டை போட்டு உள்ள வேர்க்கடலை ஏதாவது போட்டுருவாங்க. போட்டால் இந்த குரங்கு தன்னோட கையை விடும், உள்ளே விட்டு அந்த வேர்க்கடலை எடுத்துரும். அந்த வேர்க்கடலை எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கை இப்படி ஃபோல்டட் ஹேண்ட்ஸ் ஆகிடும். இப்போ கை என்ன பண்ணாது, வெளியே வராது. இப்போ குரங்கு என்ன பண்ணணும், அதை விடணும். விட்டால் வெளியே வரும். ஆனால் குரங்கு விடாது. அந்த குரங்கு மனம் என்னென்னா பிடிச்சா புடிதான், பிடிச்ச புடிதான், அது பிடிக்கும், அப்படியே தான் இருக்கும். செத்தாலும் சாவேன், ஆனால் இந்த கடலை என்ன பண்ண மாட்டேன், நான் விட மாட்டேன். அவன் வருவான், இது அங்கே இருக்கும், விடாது. விட்டுட்டா வந்துடலாம். அதுக்கு தான் சொன்னாங்க, இந்த மனம் எப்படின்னா ஒரு காரியத்தை பிடிச்சிருச்சுன்னா என்ன ஆகிடுமா, அப்படியே பிடிச்சிக்கும். பாருங்கள், இந்த கதையை கூட பாசிட்டிவாக பார்க்க கற்றுக்கணும். எதிர்த்தாலும் நெகட்டிவாக பார்க்கக்கூடாது. கதையில் இப்படி ஒரு திருப்பம் இருக்கிறது. இன்னும் சொல்லுவாங்க உடும்பு புடின்லாம் சொல்லுவாங்களா, அது மாதிரி